உலகத்தில் உள்ள 7 அதிசயங்கள்ல ஒன்னான எகிப்து பிரமிட் உலகத்துக்கு அதிசயம் மட்டுமில்ல, ஆச்சரியமான விஷயமும் கூட. கிமு 2700 கட்ட ஆரம்பிக்கப்பட்டதா சொல்லப்படுற இந்த பிரமிடுகளை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆகியிருக்கு. எகிப்துன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் இறந்த மம்மிகளை புதைக்கிற இடம் தான் தெரியும். நம்ம ஊர்ல எல்லாம் கல்லறையில ஒருத்தரை புதைச்சிட்டா கொஞ்ச நாள உடல் மக்கிடும். ஆனா எகிப்துல அது அப்படி ஆகிறது கிடையாது. அது எப்படி நடக்குது அப்படிங்கிற மர்மம் இன்னமும் மர்மமாகவே இருக்கு. இந்த பிரமிடுகளுக்குள்ள இன்னும் முழுசா யாருமே போக முடியல. இந்த எகிப்து பிரமிடுகளுக்குள்ள என்ன ஆச்சரியம் இருக்கு? அதை விட முக்கியம், இந்த எகிப்து பிரமிடுகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யோசர் மன்னர் காலத்துல எகிப்துடைய முதல் பிரமிட் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. பெரிய பிரமிடுகள் கீசா அப்படின்னு அழைக்கப்படுது. பெரும்பாலான பிரமிடுகள் நைல் நதியுடைய மேற்கு புறத்துல கட்டப்பட்டிருக்கு. எகிப்தியர்கள் தங்களுடைய அரசர்கள் தான் மக்களையும் கடவுளையும் இணைக்கிற நபர்கள்னு நம்புறாங்க. பிரமிடுகளை பொறுத்த வரைக்கும் எந்தவித தொழில்நுட்ப உதவியும் இல்லாம கட்டப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறது இன்றளவும் விடை தெரியாத மர்மமாகவே இருக்கு. மொத்தமா இங்க 3 பிரமிடுகள் இருக்கு. அதுல மிகப்பெரியது கீசா பிரமிடு தான். இப்ப இருக்கக்கூடிய எகிப்து தலைநகர் கெய்ரோவுடைய வெளிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு தி கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. இது 8வது வம்சத்தை சேர்ந்த பரோவின் குஃபுக்காக கட்டப்பட்டதா சொல்லப்படுது. இதுல ராஜா மற்றும் ராணிக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அறைகள், ஒரு நவீன திறப்பு வாயில், கிராண்ட் கேலரி மட்டும் இல்லாம பிரமிடுக்கு உள்ள ஒரு பெரிய வெற்றிடம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. கீசா பிரமிடுடைய அடித்தளம் 52,600 சதுர மீட்டர். பிரமிடு மேல இருந்த சுண்ணாம்புக்கள் எல்லாம் காலப்போக்கில் உதிர்ந்து அல்லது உடைக்கப்பட்டு கெய்ரோல இருக்கக்கூடிய கட்டிடங்கள்ல பயன்படுத்தப்பட்டதா ஆய்வுகள் சொல்லுது. பிரமிட்ல இருக்கிற ஒவ்வொரு கல்லுடைய எடையும் 2 டன்ல ஆரம்பிச்சு 30 டன் வரைக்கும் இருக்கு. இந்த கற்கள் அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதமே ஆச்சரியப்பட வைக்குது. 1/2 மில்லிமீட்டர் இடைவெளி கூட இல்லாம கட்டப்பட்டிருக்கிறது இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்கு. இந்த கற்களால 30 எம்பயர் ஸ்டேட் பில்டிங்களை கட்ட முடியும்னு சொல்லி இருக்காங்க. இதோடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட் இரண்டும் வெட்டிக்கொள்ளும் இடம் 30 டிகிரி வடக்கு மற்றும் 31 டிகிரி கிழக்கு. இந்த ரேகையை ஈக்வெட்டார்னு சொல்றோம். இந்த ரேகை மற்ற எல்லா ரேகைகளையும் விட அதிகமா பூமியின் நிலப்பரப்பின் வழியே செல்லக்கூடியது என்பது இன்னொரு அதிசயம். பிரமிடுடைய எடை 53 லட்சம் டன். இத 10 to the power of 15 இருக்குன்னா பூமியுடைய எடை கிடைக்குமா? இறந்தவங்க உடலை பதப்படுத்தி வைக்கப்பட்ட நிலைக்குத்தான் மம்மின்னு பெயர். இறந்தவங்கள பேரிச்சை மது மற்றும் நைல் நதி நீரால குளிப்பாட்டி உடலுடைய இடப்பக்கத்தை அறுத்து உடல் உள்பாகங்களை அகற்றி கருப்பால மூடுவாங்க. இதயம் அறிவு சார்ந்த விஷயமா எகிப்து மக்களால பார்க்கப்பட்டதால அதை மட்டும் அகற்ற மாட்டாங்க. 40 நாள் கழிச்சு மறுபடியும் உடலை நைல் நதி நீரால கழுவி வாசனை திரவியங்கள் தடவி பிசின் போன்ற பசைய வச்சு இறுக்கமா கட்டுவாங்க. இது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அழுகாம அப்படியே வைக்குமா? ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு தானே கேட்கிறீங்க? சிதம்பரம் நடராஜர் கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய பெண்முகம் கொண்ட சிலை மாதிரியான சிலைதான் எகிப்து பிரமிடில் இருக்கக்கூடிய ஸ்பிங்ஸ் சிலை. தமிழ்நாட்டுல கோயில் கோபுரத்திற்கு வெளிப்புறத்துல சிலைகள் இருக்கும்னோ பிரமிடுல அது உள்புறமா இருக்கும்னு சொல்லப்படுது. எகிப்திய கடவுளான ஈசஸோடைய உருவமும் மதுரைய நீதி கேட்டு எரிச்சதா சொல்லப்படக்கூடிய கண்ணகியோடைய வரலாறும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தன்மையை கொண்டதா சொல்லப்படுது. தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டமைப்பும் எகிப்து பிரமிடுடைய கட்டமைப்பும் ஒரே மாதிரியா இருக்கிறதா சொல்லப்படுது. சூரியனை அடையாளமா கொள்வது, விலங்குகளை காலைக்கு முக்கியத்துவம் தருவதுன்னு தமிழ் நிலப்பரப்புக்கு ஒத்து போற விஷயங்களை கொண்டிருக்கு எகிப்து பிரமிடுகளை காணப்படக்கூடிய விஷயங்கள்.
எகிப்துக்கு சமீபத்துல பிரதமர் மோடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கீசா பிரமிடுகளை பத்தி பேசியிருந்தார். தமிழ்நாட்டுல கீழடி ஆய்வுகள் தொடர்பாக பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் எகிப்து வரைக்கும் போய் தமிழர் நாகரிகங்கள் ஆய்வு செய்யப்படணும்னு சொல்லியிருப்பார். இவ்வளவு புகழுக்கு காரணமான எகிப்து பிரமிடுகள் அதோடைய தன்மை மாதிரியே என்றைக்கும் அழியாத அதிசயமா கம்பீரமா காட்சியளிக்குது.